கனடாவில் தகுதியான அனைத்து குடிமக்களும் இனி எந்த நேரத்திலும் ஆன்லைன் மூலமாகவே கடவுச்சீட்டை புதுப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வான்கூவரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குடியேற்றத்துறை அமைச்சர் லீனா தியாப் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இதன் மூலம் ஆன்லைன் கடவுச்சீட்டு புதுப்பிப்பு சேவையை பெறுவதில் இருந்த முந்தைய தினசரி வரம்புகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. தகுதியுள்ள கனேடியர்கள் இனி ஆன்லைன் விண்ணப்ப இடத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் கடவுச்சீட்டை புதுப்பிக்க நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய சிரமம் மக்களுக்கு இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 4.6 மில்லியன் கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் வரக்கூடும் என நாடாளுமன்ற செயலாளர் ஆண்டி கவுட்ராஸ்கி தெரிவித்தார். இதில் சுமார் 2 மில்லியன் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளனர். புதிய ஆன்லைன் முறையால் சேவை மையங்களுக்கு சென்று நீண்ட நேரம் காத்திருக்கும் சிரமம் தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆன்லைன் முறையை பயன்படுத்த முடியாதவர்கள் தொடர்ந்து நேரிலும் தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்படும் கடவுச்சீட்டுகளுக்கான செயலாக்க காலம் வழக்கம் போல் 20 வேலை நாட்களாகவே தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.